இதெல்லாம் பொழைக்கு நல்லா பண்ணணும் தான் அங்க யாரும் கேட்கறமாப்பா, காசு கொடு வைக்கணும் யாரான்னு கேட்கறமாப்பா. அவன்கிட்ட எங்ககிட்ட தான் மாசம் மாசம் காசு கொடுத்துருக்கு. நான் மாசம் மாசம் 5,000 பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா அது? மாமா அது வந்து ஆரம்பத்துல எனக்கு தெரியாது மாமா. அதுக்கப்புறம் வந்து ஏதோ நீங்க வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாமா? அவன்கிட்ட ஒரு 5,000 அதுக்கு தான் என்னடா பண்ற சத்தம் போட்டு மாமா அதையும் தான் மாமா நான் சொல்றேன். எதுக்குங்க அப்படி போட்டுட்டு அவங்களையும் இது பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேட்டா செய்யணும், செய்வாங்க, பிள்ளைக்கு செய்வாங்க. எங்களை வந்து நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ற காசை வச்சு என்ன பண்ற? ஏதோ வந்து ஒரு மிச்சப்படுத்தணும், ஒரு நகை சீட்டை போட்டோம், ஒரு இடத்த வாங்கினா இப்படி இது வந்து புத்துமை சொல்றது அது மாதிரி சொல்லணும். சம்பளம் வாங்குறீங்க என்ன பண்ணிக்கிறது? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், நாங்க கட்டிக்கிறோம். சாப்பாடு வந்து வந்து இப்போ வந்து போனது வந்து கடைங்கப்பல் நம்ம அடிச்சுக்கிறோம். ஒண்ணு என்ன இருக்கும் வாங்குற செலவழிக்கும். வீட்டு சாப்பாடு செலவுக்கு 10 வாடகை 10,000 சாப்பாடு. அதைத்தான் நாங்க எல்லாம் உங்களுக்கு இடம் வேணும் வைக்கணும் அப்படின்னா வாங்குங்க, சேர்த்து வைப்போம், கொடுங்க. வீட்டுக்குன்னு இவ்வளவு சேர்த்து வச்சு இடம் வாங்குவோம் வைப்போம். இத வந்து இப்படி இப்பயே வாங்க இப்பயே வைனா பொதுவா வந்து இப்படிலாம் வாங்கி பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்டா, உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கணுமா இல்லையா அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு கொடுப்பேன். உன் பிள்ளைக்கு வந்து நீ சேர்த்து வைக்கணும்ல, அவன் கருத்து வரணும் இருக்கான்னு சொன்னேன். புரியுதா? ஆனா அது அவர் இப்ப என்ன எடுத்துக்கிட்டாரு, நம்ம இப்பயே வாங்குவோம், நகையை வச்சு கூட வாங்குவோம். நம்ம நகையை வச்சு அதுக்கு வட்டியை கட்டி அதை பட்டிக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்லுவேன், கருத்து வரணுமா இல்லையா, ஒழுக்கத்துக்கு வரணும், செலவு அனாவசியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தைமாமா. அதுக்குதான் மாமா நானும் சொல்றேன். அவன் வந்து இடம் வாங்கி இருப்பா ஒரு நிமிஷம், இடம் வாங்கினாலும் வச்சாலும் யாரு எங்க நாங்க எதுவும் வச்சுக்க போறோம்? உங்க பிள்ளைக்கு உனக்கு தானப்பா அது. புரியுதா? நான் சொல்றேன் ஒழுக்க அனாவசியம் செலவழிக்க கூடாதுன்றதுக்காக அப்பா வாங்குறதுல நீ வந்து எதனா சேமிச்சு வச்சு ஒரு இடம் பொருளை வாங்குடா. என் பிள்ளைக்கு நான் சேர்த்துக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளை பெத்து வச்சிருக்கல, உனக்கு நீ அது வந்து அவன் சேமிக்க. மாமா 2 பிள்ளை பெத்து வச்சு சேர்த்து வைக்கணும் நீங்க சொல்றீங்க மாமா. ஆனா அவரோட மைண்ட் என்னன்னா இவங்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட இருந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வராரு மாமா. இப்ப நார்மலாவே இவனை அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், அவங்கள இவனை கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், நல்லா கடைசி காலத்துல இவங்க 2 பேர் நம்மளுக்கு காசு கொடுத்து நம்மள பாத்துக்கட்டும்ன்றாரு. அப்ப இவருக்கு எப்படி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு? அதான் இது தப்பு இல்ல. அதான் சொன்னேன் எல்லாமே ஓசிலேயே மங்களமா பிள்ளை பெத்து வளர்த்து தின்னுட்டு போயிடறதானா பிள்ளைக்கு சேர்க்கணும். இவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளை படிக்க வச்சு இவங்க நம்மள பாத்துக்கிடுவாங்க. ஒரு பிள்ளை இங்கிட்டு படிக்கட்டும், நீ பிள்ளைய பெற நாங்க ஒருத்தர படிக்க வைக்கணுமா, பிள்ளைய வளர்க்கணுமா? அதத்தான் மாமா நானும் சொல்றேன். என்னங்க உங்களுக்கு அவங்க செய்யறாங்க ஓகேங்க, இவங்களுக்கு நம்ம தான் செய்யணும் பெத்தவங்க, அவங்கள நீங்க இது பண்ண கூடாதுன்னு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது மாமா. நான் வந்து சொல்றது எல்லாம் வந்து மேலாட்டமா வாங்கி இங்கிட்டு வாங்கி செலவழிக்கும். அங்க தின்ன செலவழிக்கிறதே என்னன்னா சேமிச்சு வைக்கிறது என்னைக்கு பண்ணுவான்? யாருக்கு சேமிச்சு வைக்கிறேன்? எங்களுக்கு அப்ப ஆத்தாளுக்கு சேமிச்சு வைக்க போறானா இல்ல தங்கச்சிக்கு சேமிச்சு வைக்கல? என்ன செய்ய? அவன் பிள்ளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு தானே சேமிச்சு வைக்கணும்.